வாழ்க வளமுடன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஒரு பெரிய தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ட்ரெண்ட் ஓடுது. தமிழுக்கு எப்போதும் ஒரு ட்ரெண்ட் ஓடும். இப்ப முருகனுக்கே ஒரு ட்ரெண்ட். காட் ஆஃப் வார். உண்மையிலே முருகன் வந்து ஒரு போர்க்கடவுள் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா எங்க பிறந்தான்? அப்படிங்கிறதுல இப்போ ஒரு பெரிய சிக்கல உருவாக்கிட்டு இருக்க. ஏன்னா, முருகன் எங்க பிறந்தான்? அதுக்கு ஒரு எதிர்த்து ஒரு படம் எடுக்க வேண்டிய போச்சு. தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்ட. முருகன் எங்க பிறந்தான்? தமிழ் வந்து உலகத்தினுடைய ஆதி மொழின்னு நிரூபிக்கிறதுக்கு இத்தனை காலம் நம்ம போராட வேண்டியிருந்துச்சு. வெளிநாட்டுக்காரர்கள் வந்துதான் தமிழ் தான் உலகத்தினுடைய தலையான மொழி, தமிழ் மொழி. தமிழ்ல இருந்தா எல்லாம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதற்கு முக்கியமா கீழடி. நாகரிகம் வந்த அப்புறம்தான் வடநாட்டு ஆள்களே கொஞ்சம் ஆஹா இப்படி வந்துருச்சு. தமிழ் தான் மூத்துன்னு வந்துருச்சு. தமிழ் கடவுள் முருகனை தூக்குவோம் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழர்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு பண்படு. ஏன்னா தமிழர்கள் ஆதி குடி. இந்த உலகத்துல இருக்க அத்தனை மக்கள் தமிழர் மக்கள் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க தமிழ் கடவுள் முருகனை இந்த பக்கம் போனா இஸ்ரேல் வரைக்கும் போனா அது வரைக்கும் என்னுடைய தடயம் இருக்குது. இந்த பக்கம் போனா நாகாலாந்து வரைக்கும் இருக்கிறதுன்னு அறிஞர்கள் சொல்கிறார்கள். எல்லா இடத்துலயும் முருகனுடைய பரவி இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? லெமூரியா கண்டா ஒரு நாட்டை தமிழோட இருந்துச்சு. ஆழி பேரனால பிரிஞ்சு போனதுனால இப்ப உலகம் பூரா மக்கள் பரவி ஆங்கே இருக்கிறார்கள். அந்த தட்பவெப்ப நிலைக்கு அவருடைய நிறங்கள் மாறி இருக்கு. எண்ணங்களும் மாறி போச்சு. ஆனா தமிழன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உலகம் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கான். நீங்க தமிழனுடைய பாட்டை எடுத்து பாருங்க. அப்போவா தெரிய வேணாமா? உலகம் யாவையும் தான் ஆரம்பிக்கும். கம்பராமாயணம் இருக்கட்டும், பெரிய புராணம் உலகலாம் உணர்ந்து ஓதுக்கரியவன் தான் ஆரம்பிக்கும். உலக பொதுமுறை திருக்குறள் எடுத்துக்கிறீங்களே, ஆரம்பிக்கும் போதே எப்படி அந்த பாட்டுல ஆரம்பிக்கிறாரு? என்ன வரி? அப்படிப்பட்ட திருக்குறள். அந்த திருக்குறள்ல உலகம் தான் முடியும். அதனால அந்த உலகம்ங்கிற ஆரம்பிக்கிறதா அப்படி இருக்கனால, ஏன்னா தமிழன் எப்பொழுதுமே உலக சிந்தனையோட உடையவன். அதனாலதான் நீங்க இன்னைக்கு கூட மத்திய ஆசியாவுல ஒரு மக்கள் இருக்காங்க. அரபு மொழி பேசக்கூடிய மக்களும் ஒரு தமிழ் கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா இடத்துலயும் தமிழ் முருகன். அப்புறம் எப்படித்தான் நம்ம வந்து சொல்றதுக்கு விளக்கம் கொடுக்கறது? புரிஞ்சுக்கிறங்க ஐயா முதல்ல. நீங்க வடநாட்டுல வந்து பெரிய போர்களை சென்று ரொம்ப அடிபட்டு உங்களுடைய சிந்தனையே மாறி போச்சு. வடநாட்டு மக்களுடைய நான் இந்த உங்களை தமிழ் தப்பா சொல்லல. அலெக்சாண்டர் வந்த காலத்துல இருந்து அடிபட்டது நீங்க தான். இது நம்ம முகலாய மன்னர்கள் வந்து உங்களை அடிச்சாங்க. பாவர், அக்பர் எல்லாரும். அதே போல கஜினி முகமது வந்து 17 முறை போராட்டான். ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. செங்கிஸ்கான் வந்திருந்தானா நீங்க சுத்தமா இல்லாம போயிருந்திருப்பீங்க. ஆனா தமிழ்நாடு எப்போதுமே பாதுகாப்பா இருந்தது. இந்த படம் எடுக்கிறாரு அவர் கூட ஆந்திராக்காரு. இந்த ஆந்திரா வரைக்கும் ஒரு காலத்துல தமிழ்நாடு மன்னர் பாண்டிய மன்னர் ஆண்டு கொண்டிருந்தான். சேர சோழர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால நீங்களும் ஒரு இதுல நன்றாக இருக்கிறீர்கள். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இத்தனை பெரிய பாதிப்புலையும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மக்களும் தமிழ் பெண்களும் முக்காடு போடாம இருக்கா தமிழ்நாட்டு பெண்கள். என்ன நம்ம காரணம்? வடநாட்டு பெண்கள்லாம் முக்காடு போட்டிருக்கா. போய் எடுத்து இணையதளத்துல பாருங்க ஐயா. அப்பதான் புரியும் என்ன நடக்குதுன்னு. முஸ்லிம் மன்னர்கள் வந்த உடனே அவர்கள்ட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பெண்கள் முக்காடு அணிந்தார். அத கடவுளுக்கே போட்டிய நீங்க இப்ப. முந்திலாம் வடநாட்டுல இருக்க பெண் தெய்வங்களுக்கு முக்காடு இல்லை. இப்பொழுது செதுக்கிற சிலைகளுக்கெல்லாம் முக்காடு போட்டி. இதுவே அடிமையினுடைய சின்னமா இருக்கு. அப்புறம் அதுக்கு இடையில தமிழ் கடவுள் அங்க பிறந்தாரு, வடநாட்டுல பிறந்தாருன்னா என்ன என்ன உலகம் பூரா இமயமலை வரைக்கும் தமிழோட புலிக்கொடி பொறித்தார்கள். எப்போதும் அடி விட்டுருக்காங்க. கனக விஜயனை அடிச்சு இங்க தூக்கிட்டு வந்தாப்ல. ஒவ்வொரு முறையும் நீ அடி வாங்கியிருக்க. ஏன் சொல்றேன்னா தமிழன் யாரையும் ஆள நினைக்கவில்லை. இங்க இருந்து இந்தோனேசியா வரைக்கும் போனவன் யாரையும் ஆளல. அந்த நாட்டு மக்கள்கிட்டே அதை கொடுத்துட்டு வந்தான். அதனால இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு இந்திய வரலாற்றிலே வித்தியாசமான இருக்குங்க. தமிழ்நாட்டை யாரும் வெளிநாட்டு மாமான்னு ரொம்ப நாள் ஆண்டிருக்காங்க. ஆனா ரொம்ப ஆண்டது இல்லை. அதனால தமிழ் நாகரிகமும் பண்பாடும் இங்க நிலைத்து இருந்திருக்கு. முருகனை போய் எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் தலைவனுங்க. அவனை போய் ஒரு சின்ன சுருக்கத்துக்குள்ள கொண்டாடுறதையே ஒரு பக்கம் கடவுளாகவும் ஒரு பக்கம் தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழர்கள் எப்போதும் தமிழனை முருகனை வந்து கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டார்கள், தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்துல இருக்காலாம் நீங்க கடவுளா பாருங்க. அங்க பிறந்தாரா இங்க பிறந்தாருன்னா பார்க்காதீங்க. அது நல்லது இல்லை. உங்களுக்கு இதுல தமிழ்ல சொல்லி புரியுதா புரியலன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா தமிழ் கடவுளை தமிழோட மட்டும் விளையாடாதீர்கள். விளையாடி அத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்கா.
ஏன்னா ஒரு தாயை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எல்லாம் தாயை பழி சொல்றது மாதிரி உலகத்துல இருக்க மக்கள் யார் ஒருத்தர் தாயை பழி சொன்னார்களோ அவங்க அனுபவிப்பார்கள். அது மாதிரி நீங்க தாயை பழி சொல்றது மாதிரி தமிழ் தாய் உலக நாயகி. அப்படிப்பட்ட தமிழ் எங்க பிறந்தானே? ஆனா அவன் தமிழ் கடவுள். ஓங்காரமே தமிழ்ல இருந்து வந்ததானே முருகன். ஆதி கடவுள் இல்லையா முருகன்? அதனால மாணிக்கவாசர் சொல்லும் போது சொன்னாரு, இது எப்ப எல்லா காலம் அவர் காலத்துல இருந்திருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினாரு. அப்படி சிவபெருமானுடைய நேரடி அந்த சொம்பம் தான் முருகப்பெருமான். இளைஞர்களை தயவு செய்து உலகத்தில் இருக்க இளைஞர்லாம் கொஞ்சம் போய் இன்டர்நெட்டுக்குள்ள போங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழன் யாருன்னு தெரியும், தமிழ் குடி யாருன்னு தெரியும், முருகன் யாருன்னு தெரியும். வடநாட்டுல இருக்கிற இளைஞர்கள்லாம் போய் ஆராய்ச்சி செய்துகள். படிப்பறிவே இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஏன் சொன்னான்? அப்படிப்பட்ட தமிழ்நாடு உலகத்துக்கெல்லாம் தாய் மொழி. அதை பார்க்கறத விட்டுவிட்டு அங்க பிறந்தாரா இங்க பிறந்தாரா பாருங்க. நீங்க எடுக்கணும்னு தமிழ் முருகன் ஒரு படம் எடுக்க வேண்டியிருக்கு. அவனை தலைவனை வச்சு போர்க்கடவுளை வச்சு செய்ய வேண்டியிருக்கு. அதனாலதான் கல்லாடர் சொன்னார், வாளோடு பிறந்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை. எவ்வளவு ஒரு அறிவு! இந்த உலகம் அப்படி கல்லாம் இருந்துச்சு. இந்த இப்பதான் வரலாறு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் கல்லுல இருந்து அது உடைஞ்சு மண்ணா போய் அதுல மழை பெஞ்சு அது மணலா மாறின்னு சொன்னாங்க. ஆனா அப்பவே பாடினார், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். அதனால உலகம் ஃபுல்லா அது பரவி மக்கள் இன்னைக்கு நீங்களும் எங்களுடைய மக்கள் தான், தாய் மக்கள் தான். எல்லாரும் சிறப்பா இருக்கணும். அதனாலதான் இந்த நம்ம அதை ஆரம்பிக்கும் போது உலகம் என்று முடிப்பாங்க. அப்படிப்பட்ட தமிழ் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவர் முடிச்சான்னா அவனை உலக பொதுமுறைன்னு ஏத்துக்கொண்டிருக்க இங்க இருக்க ஆளுகதான் சில சில அற்ப மனிதர்கள் தான் திருக்குறளை கூட உலக மொழின்னு ஏத்துக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிய. என்ன தமிழன் பெருமையா வந்துருவானோ? எந்த புகழையும் யாரும் அழிக்க முடியாது. ஒரு பைபிளோட வரி இருக்குன்னு சொல்ல, நீங்க குடிசைக்கு உள்ள இருந்து பேசின பேச்சு ஒரு நாள் வெளியிலே வந்து பிரபலியமாக பேசப்படும் என்று. அது மாதிரி நீங்க என்ன வேணுமா சொல்லுங்க, உண்மையை யாரும் அழிக்க முடியாது. உலகத்தின் நாயகன், உலகத்தின் கடவுள் தமிழ் கடவுள் தான். தமிழ் முருகன் தான். வேல் தான் முதல் ஆயுதம். அதைத்தான் கொண்டாடணும் உலகம் பூரா. அதை விட்டுட்டு நீங்க கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. இப்படி சர்ச்சைகளை கலப்பாதீர்கள். அதெல்லாம் உங்களுக்கே அசிங்கம். தமிழ் தாய்க்கு செய்கிற ஒரு துரோகமா நினைத்துக் கொள்ளுங்கள். தமிழர்கள் நாம் பொறுத்துக் கொள்வோம். நிச்சயம் நாம் தான் உலகத்தினுடைய ஒளி. இன்னும் கூட சொல்லுவார், ஆதிசங்கர சொன்னதாக சொல்லுவார்கள். அது உண்மை தத்துவம் தெரியவில்லை. சுப்பிரமணியம் என்றால் தென்னகத்து ஒளி என்று சில அறிஞர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால சும்மா போட்டு யாரோ குழப்பறான்னு நம்ம எல்லாம் கவலைப்பட வேணாம். உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறும். அதுக்கு காலதாமதம் ஏற்படும். ஆனா நம்ம விடக்கூடாது. போராடி கொண்டே இருப்போம். போராட்டம் இருந்தா தான் ஒவ்வொன்றும் வெற்றி அடையும். அதனால அவர் செய்யறது கூட நன்மையாத்தான் இருக்க. நம்மளை பத்தி எடுத்து உலகத்துக்கு சொல்வதற்காக உள்ள ஒரு வரலாற்றை எழுதும் போது எப்போதும் தெரிஞ்சு கொள்ளுங்கள், ஒரு வரலாற்றை திரித்து எழுதக்கூடாது என்று சொல்வார். வெள்ளக்காரன் எழுதுனா ஒழுங்கா எழுதுவான்னு இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேர் இருக்கு. நம்ம இந்திய நாட்டுக்காரன் எல்லாத்தையும் அவனுக்கு ஆதாயமா எழுதி கொள்வதே வரலாற்றுடைய சிந்தனை. 2 தமிழ் சங்கமும் எழுதப்பட்ட நூல், பாடப்பட்ட கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமான் தான். கொற்றவை மகன் என்று அவனை சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் பெண் தான் ஆதிக்க சக்தியா இருந்தது. அவனுடைய மகன் என்று அவனை சொல்லப்படுகிறது. உலகத்தினுடைய ஒளி அவன்தான், பேரொளி அவன்தான். அவனை போற்றுவோம், எல்லா வளங்களையும் பெறுவோம். நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதும் அந்த அடிபட்டதான் நினைவுலே இருக்கு. அதுலயும் ஒரு தெலுங்கர் தென்னாட்டை சேர்ந்த ஒரு தெலுங்கு நாட்டை சேர்ந்த அந்த படத்தை எடுக்கிறங்கிறது ரொம்ப பெரிய அவமானம். உங்களுக்கு எப்போதுமே புரியாது. புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி. எல்லோரும் உலகத்தினுடைய மக்கள் அனைவரும் தமிழ் கடவுள் தான். தமிழ் கடவுளுடைய தெய்வம் தான் முருகன். முருகன் என்றாலே அழகு என்று சொல்வார்கள். இந்த முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று, முருங்கைக்காயை நல்லா சாப்பிட்டா ரொம்ப உடல் வலிமையோட இருக்கலாம் தான் அதுக்கு முருங்கைக்காயின்னு பேர் வந்து சொல்லுவாங்க. உலகத்தினுடைய அத்தனை இடங்களுக்கும் போய் சென்று செல்வத்தை சேர்த்த ஒரு பொருள் இருக்கு, முத்துன்னு பேரு. அந்த முத்து எங்க பெரிய சிறப்பானதுன்னா தமிழ்நாட்டுலதான், கொற்கையில தான் கிடைச்சிச்சு. அதனால முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு, எங்க அருணகிரிநாதருக்கு எடுத்துக் கொடுக்கும்போது முத்தை தருவத்தி திரு என்று எடுத்துக் கொடுத்தார். முத்து மூ என்ற வார்த்தையில் முயற்சி,
எல்லாமே அதுல இருக்கு. முகில் அத்தனையும் இருக்கிறது. முருகன் தான் உலகத்தின் ஒளி. அவன்தான் முதல் கடவுள். அவன் தமிழ்நாட்டில் தோன்றினான். தமிழ் கடவுள், உலகத்தின் கடவுள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.